மிளகாய் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 8 பல்லு பூண்டு இந்த மாதிரி அழகாக நசுக்கி வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இப்போ எண்ணெய் வானல் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. பூண்டு நசுக்கண்டை போட்டுக்கிறேன். நல்லா இதை வறுத்துக்குங்க. கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும். பூண்டு நல்லா அதை இது வதக்கினா தான் அதோடைய ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் அந்த வாழைக்காய் சாப்பிட்றப்ப. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வாழைக்காயை போட்டுக்கிறேன். வாழைக்காய் போட்டு கலரி இல்லைங்க. வாழைக்காய் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா கலரிட்டு இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வைக்க வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா நல்லா ஈவனாக வேகும். இது வேகட்டும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. ரொம்ப ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க, தீஞ்சிடும். பார்க்கவே எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். மீன் வறுவல் மாதிரியே இருக்கும். அதுக்காக இது மீனான்னு கேட்காதீங்க, அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னேன். வறுவல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மறுபடியும் சொல்ல நினைக்காதீங்க. இது மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சோம்னா தான் இந்த மாதிரி இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தீஞ்சிடும். அதனால் வந்து இந்த மாதிரியே வச்சு இதை வருங்க. அப்போ தான் உடையாமலும் வரும். பாருங்கள் உடையாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதை வந்து நான் வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடுறேன். நல்லா வெந்துடும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். உடையில பாருங்கள், ஒன்று கூட உடையவே இல்லை பாருங்கள். எல்லாமே எப்படி கட் பண்ணி போட்டனோ அதே மாதிரியே இருக்குது.
சூப்பராக இருக்குது. இப்போ நான் அதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக டக்குன்னு ரிசீவ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.